எப்படின்னா நான் பாகுபலி த எபிக் ரிலீஸ் ட்ரெயிலர் எடுத்துருக்காங்க. இஸ் பயங்கரமாக இருக்குது. தமிழ்னு பார்க்கும்போது வெரி வெரி எக்ஸைட்டாக இருக்குது. இந்த டீசர் பார்க்கும்போது ஒரு ஹோப் கச்சிது. என்ன ஒரு வெயிட்டாக ஒரு சம்பவம் இருக்குது. இஸ் எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பாகுபலி 3 எடுக்க போகிறான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு நிறைய இதுலாம் பார்க்கும்போது நியூஸ்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எடுத்து சேர்த்து ஒரு படமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னு தெரியல. நிறைய அவங்க எடுத்த சீன்ஸ் படத்தில் வைக்காமல் இருப்பாங்க, அந்த சீன்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க எப்படின்னு தெரியல. ஐ ரெகுலர்லி எக்ஸைட் ஃபார் த மூவி. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே எப்படி ட்ரெயிலரில் பார்த்துடலாமா? 1 2 3 let's go ஸ்டார்ட். கேமரா ஆங்கிள் எப்படி எடுத்துட்டு போறாங்க. நான் அரசனான பிறகு நீதான் என் படைத்தலைவன். 2 months. வரும் விஜயதசமியில் அதே முகூர்த்தத்தில் பல்வாள் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசன் ஆவார். நீங்கள் மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர வேண்டும். அதுவே என் விருப்பம். தேவசேனையே உன் மனைவி. இதுவே என் வாக்கு. நான் உன்னுடையவன் தேவசேனா. ஆக்சர் ஆக்டிங் வேற லெவல். நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் செல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் சைன் பண்றது வேற லெவல்ல இருக்கு. அப்பா எங்கள் கடவுள் அவரே பாகுபலியின் ரத்தம் நீ. பாகுபலி மீண்டு விட்டான். 31 ஐமேக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணா பிரபாஸ் ஒரு சண்டை போடுவாங்க அந்த கையில் செங்கடி வச்சு. அந்த சீன் இதுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்தது, செகண்ட் பார்ட்டில் வந்தது இல்லை. அந்த சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். இது ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஐமேக்ஸில் அவங்க போட்டுருக்குது 31 அக்டோபர். அந்த விசுவல்ஸ் ஆகட்டும், அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு பிடிப்பாங்க ரம்யகிருஷ்ணன். செகண்ட் பார்ட்டில் பார்த்தா அந்த அது ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க. ரெண்டாவது பார்த்தா வேறோட சன்னை வந்து பிரபாஸ் வந்து வேறோட பையனாக வந்து அந்த பேர் அது லிங்கத்தை தூக்கி போயிட்டு ஒரு தண்ணியில் வைப்பார். அந்த சீன் வந்து சிமிலர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யகிருஷ்ணன் அந்த குழந்தைய தூக்கும் போது இங்கே பிரபாஸ் அதுக்கோசம் வந்தாருன்ட்டு அது ஒரு லிங்க்கு பயங்கரமாக இருக்குது. இவங்க சத்யராஜோட காம்பினேஷனாக இருக்கட்டும், நாசர் சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. ராணா பிரபாஸ் அவனோட பயங்கரமாக ஆக்டிங். இந்த கேமரா டிபார்ட்மெண்ட் வெரி வெரி நைஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த செட்டிங்லாம் பார்க்கும்போது பழைய படம் தான், ஆனால் பார்க்குறது ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ புது படம் இப்போ எடுத்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாகுபலி த எபிக்கு. நம்ம ரம்யகிருஷ்ணன் மேம் சொல்ல முடியாது, பயங்கரமான ஆக்டிங். தமிழா இல்லை காமிக்கவே இல்லை, ஏன்னா அதில் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் தமிழா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருப்பாங்க. அனுஷ்கா காமிச்சாங்க. அனுஷ்கா செகண்ட் பார்ட்டில் பயங்கரமாக இருக்கும் ரோல், அவங்க ரோல்லாம். நிறைய ரோல்ஸ்லாம் பயங்கரமாக இல்லை மிக்சிங்கில் இருக்குது. ரெகுலர்லி எக்ஸைட் ஃபார் த பாகுபலி எபிக். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆனால் பயங்கரமாக ஓடணும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுக்கு அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு
இஸ் டெலிட்டட் சீன்ஸ் நிறைய இருக்கும் நினைக்கிறேன். அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நிறைய இன்டர்வியூவில். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் மக்கள், திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.